அரசியல் மாநாடு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியும் அதில் உள்ள வேட்பாளர்கள், அங்கே இருக்கிற அந்த கட்சிகள், எந்தெந்த கட்சி நிற்கிது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதில் முக்கியமாக நம்ம இப்போயே நான் சொல்லிடுறேன், எந்தெந்த கட்சிகள் நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயேட்சை நிறைய நிற்குது இல்லை, அதை நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு அந்தளவு பலம் இருக்காது. அவங்கள பேசி அவங்கள ஒரு மனசு நம்ம நோக்கடிக்கிறதோ இல்லை அவங்க மனசை நம்ம புண்படுத்துறதோ கூடாதுங்கிறதுக்காக முக்கியமாக நிற்கிற அந்த ஒரு 4 கட்சிகள் பற்றி நம்ம எடுக்கிறோம். அந்த 4 கட்சிகள் என்னங்கிறது எல்லாருக்குமே இப்போ தெரியும். ஏற்கனவே இருமுனை போட்டி அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக அரசில் நம்ம பார்த்துருப்போம். அதே போல் மும்முனை போட்டி அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்போ 4 முனை போட்டியாக இருக்குது. அந்த 4 முனை போட்டிங்கிறதோட அந்த 40 தொகுதியிலையும் தனியாக யார் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி நிற்குதுங்க. அதுக்கு முன்னாடி இது போல் ஏதாவது ஒரு கட்சி நின்று இருக்கா தமிழக அரசியலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட அதிமுக நின்று இருக்கு. இப்போ அதுக்கப்புறம் இந்த நாம் தமிழர் சீமானோட நாம் தமிழர் கட்சி தான் நிற்குது. சரி, இன்னைக்கு எந்த தொகுதியை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை பார்க்க போகிறோம். தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் மிகப்பெரிய தலைவர்கள் தான் நிற்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவங்களெலாம் ரொம்ப மதிக்கிறேன். ஏன்னா அவங்களோட வரலாறுகள்லாம் நமக்கு தெரியும். என்னதான் இன்னைக்கு அரசியலில் நம்ம சாதி இல்லை, மதம் இல்லை அப்படிலாம் சொன்னாலும், இந்த ஒரு 50-55 ஆண்டுகளாக அரசியலில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதியத்தை பின்புலமாக வச்சு தான் அரசியலோட நகர்வுகளே இருக்குது. அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது இல்லை அப்படின்லாம் நம்ம பேசினோம்னா, அது நானும் போய் சொல்கிறேன்னு அர்த்தம், நீங்களும் போய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த சீட்டெல்லாம் கொடுத்தாங்க பாருங்கள், அந்த தலைவர்களுக்கே அது நல்லாவே தெரியும். அதுபோல் ஒரு தொகுதி தான் இங்கே இருக்கிற இந்த தொகுதி, அதாவது தென்காசி நாடாளுமன்ற தொகுதி. தமிழ்நாட்டில் பல தொகுதிகள் எப்படி இருந்தாலும் கூட தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கிற அந்த வேட்பாளர்கள் ரொம்ப முக்கியமான வேட்பாளர்களாக இருக்கிறாங்க. யாரெல்லாம் நிற்கிறாங்க, எந்தெந்த கட்சியிலலாம் நிற்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, திமுக நிற்குது, அதிமுக நிற்குது, பாரதிய ஜனதா கட்சி நிற்குது, நாம் தமிழர் கட்சி நிற்குது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி எப்போதும் இருமுனை போட்டி, மும்முனை போட்டியெல்லாம் நமக்கு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் 4 முனை போட்டி இந்த வாட்டி நிற்குது. உண்மையிலே 4 முனை போட்டி மிக சிறப்பாக இருக்குங்க. எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போதான் நாம் தமிழர் கட்சி அதர்ஸ் அப்படின்னு போட்டதெல்லாம் விட்டுட்டு இதுலேயும் எடுத்து காட்டுறாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இதுதான் ஊடகத்தின் நேரம். அப்போ அங்கே எந்த கட்சிகள் நேரடியாக நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி நேரடியாகவே ஆட்கள் நிறுத்துது. பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கூட்டணியாக இருக்கிற அண்ணன் ஜான் பாண்டியன் அங்கே நிப்பாட்டுறாங்க. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தோட தலைவர் அவங்க. இப்போ அடுத்து ஒரு கட்சியும் யார் யாரை நிப்பாட்டி இருக்குது, எந்த கட்சி கூட்டணி நிற்குது, எந்த கட்சி தனிச்சு நிற்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். இப்போ கூட்டணி கட்சியில் யாரை நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் டாக்டர் கிருஷ்ணசாமி தான் நிப்பாட்டியிருக்கிறாங்க. அவர் புதிய தமிழகம் கட்சியோட தலைவர் அவங்க. அதே போல் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருக்கிற அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களை நிப்பாட்டியிருக்கிறாங்க. அவர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தோட தலைவர் அவங்க. அதே போல் தனிச்சு நிற்கிற ஒரு கட்சி எந்த கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி. அதோட வேட்பாளரை இசை மதிவாணன் அப்படிங்கிற தம்பியை தான் நிப்பாட்டியிருக்கிறாங்க. அதே போல் நேரடியாக யாரை நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் ராணிங்கிறவங்கள வேட்பாளர் நிப்பாட்டியிருக்கிறாங்க. இதில் நம்ம என்னத்தை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணில் நிற்கிற இருபெரு தலைவர்கள் மிகப்பெரிய தலைவர்கள், இந்த மண்ணுக்காக உழைத்தவர்கள். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் ஜான் பாண்டியன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவர் இந்த மக்களுக்காக மிக பெருசாக உழைச்சிருக்கிறாரு. ஆனால் என்ன அதில் ஒரு நெருக்கடியான ஒரு நிலை ஏற்படுது, வெளியில் இருக்க மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னை வரைக்கும் எந்த தேர்தல் வந்தாலும் அவர் நிற்கிறாரு அல்லது அவர் குடும்பத்தில் உள்ளவங்களாம் நிப்பாட்டுறாரு. அது தவிர வெளியில் யாரையும் நிறுத்துறது இல்லை. அது ஒரு பின்னடைவாக தான் அவங்க சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அவர் பாரதிய ஜனதா கட்சியில் நிற்கிறதுனால அங்கே பாரதிய ஜனதாவுக்கு எதிரான வாக்குகள் அவர் பெற முடியாது அப்படிங்கிறது ஒரு மைனஸாக அங்கே பேசுகிறாங்க. அடுத்ததாக புதிய தமிழகம் கட்சியோட டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் நம்ம பார்க்கணும்னா மிகப்பெரிய போராளி அவங்க. மாஞ்சோலை போராட்டம் அப்படி நடந்துட்டு இருக்க சமயங்களில் அங்கே விவசாயிகள் கூலி அதிகம் கேட்டதுனால அவங்கள சுட்டு கொன்று அங்கே துப்பாக்கி சூடுலாம் நடந்த போது, அங்கே உயிர்கள் பலியான போது முன்னின்று அந்த மக்களுக்காக பேசி போராடி அந்த மக்களின் பக்கம் நின்றவர், மக்களுக்காக நின்றவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவங்க. அவங்க இந்த மண்ணில் மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்திருக்க வேண்டியது. ஆனால் ஒரு பகுதி தலைவராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அவரோட கூட்டணிகள் மாறி மாறி போனதில் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் மேலேயும் ஒரு நம்பகத்தன்மை இல்லை மக்களுக்கு, அப்படிதான் சொல்லப்படுது. ஆனால் அந்த சமயங்களில் இப்போ இருக்கிறார் பாருங்க, அப்பாவும் இருக்கிறாங்க பாருங்க, அவர் எம்எல்ஏ வந்தார். இப்போ சபாநாயகராக இருக்கிறாரு. அந்த காலங்களில் எம்எல்ஏ வந்தார். எம்எல்ஏ காங்கிரஸ்ல இருந்தார். இப்போ இருக்கிற அப்பாவு இப்போ திமுகவில் இருக்கிறாரு. ஆனால் அன்னைக்கு அவர் என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் கிருஷ்ணசாமி பக்கம் நின்று தான் அவர் பேசினார். ஏன்னா கிருஷ்ணசாமியின் மொழியாக தான் அவரும் பேசினார். இந்த மக்களுக்கு திமுக மிகப்பெரிய துரோகம் செய்யுது, ஐயா கலைஞர் அவர்கள் துரோகம் செய்கிறாங்க அப்படிதான் பேசினார்.
ஆனால் இன்னைக்கு வந்து திமுகவில் இருக்கிறாரு. இதுதான் வந்து அரசியலில் எந்த நேரம் வேணாலும் எது வேணாலும் நடக்கும். இப்போ அவங்களே வந்து அதுக்கு ஒரு இது எடுத்து சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. அரசியலில் நிரந்தர பகையும் இல்லை, நிரந்தர உறவும் இல்லைன்னு. அதை தான் இதில் வந்து காட்டுது. அதுக்கப்புறம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தம்பி வந்து இசை மதிவாணன். அவங்கெல்லாம் வந்து அன்னைக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த தம்பி வந்து தொடர்ந்து வந்து ஒரு 14 ஆண்டுகளாக இந்த மண்ணுக்காக மக்களுக்காக வந்து நின்றுட்டு இருக்கிறாப்புல. பல போராட்டங்கள் வந்து முன்னின்று நடத்தியிருக்கிறாப்புல. இயற்கை வளங்கள் கொள்ளை போகக்கூடாதுன்னு வந்து போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாப்புல. அவங்கெல்லாம் ஓய்ந்த காலங்களில் கூட இப்போலாம் அவங்க பழைய போராட்டங்கள் சொல்லி நான் அன்னைக்கு ஒரு காலத்தில் நான் வந்து போராட்டம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலங்களில் இப்போ தம்பி இசை மதிவாணன் என்ன செய்யறாரு, இப்போ சமகாலத்திலேயே வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால வந்து அவருக்கு இப்போ நீங்கள் சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க, அவர் வீட்டுக்கு ரைடெல்லாம் கூட போனாங்க. ஏன்னா அந்த ரைடு போய் அவர் வீட்டில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. அவர் வந்து ஒரு வேட்டி ஒரு துண்டு இதுதான் வச்சிருக்கிறார். அவர் வீடை பார்த்தாலே தெரியும். அவர் வீட்டுக்கு ரைடு போனவங்க வந்து பாவப்பட்டு அவர்கிட்ட இது கொடுத்துட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறதான் வெளியில் உள்ளவங்க பேசுனாங்க. ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு ஏழ்மையான ஒரு நிலைமையிலையும் அவர் ஒரு மிக செழுமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த செழுமை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இனத்துக்கான ஒரு மனுஷனாக நின்றுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதான் இங்கே தெரியுது. இப்போ இது போல வந்து 3 போராளிகள் அந்த இடத்துல நிற்கும் போது இன்னொருத்தவங்க ராணி அப்படிங்கிறவங்கள திமுக நிப்பாட்டி இருக்கு. அந்த ராணி வந்து எதுக்காக வந்திருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அது வந்து இருக்கிற நீங்களே சொல்லலாம், எதுக்கும் வந்ததில்லை அப்படிங்கிறதான் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அவங்க வந்து வந்திருக்க மாட்டாங்க, ஏன் வந்ததில்லை அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா அங்கே செய்கிறதே வந்து யார் செய்கிறாங்கங்கிறத நம்ம வந்து இதில் உட்காந்து சொல்ல முடியாது. நீங்களே பார்த்துருப்பீங்க, யாருக்கு எதிர்த்து வந்து செய்கிறாங்களோ அந்த இடத்துல இருந்து அவங்களே போய் எதிர்க்க முடியாதுல்ல, அதனால வந்து அவங்க செய்யாமல் இருந்திருக்கிறாங்க. அதான் வந்து உண்மையான நிலைமையாக இருக்குது. இப்போ இதெல்லாம் கூட்டு கழித்து பார்க்கும்போது இந்த பக்கம் பிஜேபியில் இருக்கிறதுனால, பிஜேபி கூட்டணியில் வந்து அண்ணன் ஜான் பாண்டியன் இருக்கிறதுனால அங்கே வந்து வாக்குகள் வந்து பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் அங்கே விழாது அண்ணன் ஜான் பாண்டியனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல தான் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் மாறி மாறி வந்து கூட்டணி வச்சுருந்ததுனால அவருக்கும் வந்து அந்த ஒரு நண்பகத்தன்மை வந்து போயிட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இசை மதிவாணன் இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியோட. அதே போல் ராணிங்கிறவங்க இருக்காங்க. இசை மதிவாணன் எதை வந்து நம்பி நிற்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக அவர்கிட்டலாம் பணமே கிடையாது. அவர் வந்து அந்த இனத்தை வந்து நம்பி நிற்கிறாரு. சீமானின் அந்த கொள்கைகளை நம்பி நிற்கிறாரு. அவர் போய் வெளியில் நின்று பேசுகிறாரு. உண்மையிலேயே அவருக்கு விழ வேண்டிய வாக்கு அங்கே வந்து விழும், கண்டிப்பாக விழும். அதே சமயங்களில் ராணிங்கிறவங்க எப்படி வந்து நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பலங்களோடு வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு பண பலம் இருக்கும், கூட்டணி கட்சியோட பலம் இருக்கும். இது எல்லாத்தையும் வச்சு நிற்கும்போது இங்கே இடத்துல யார் வந்து வெல்லுவாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு உள்ள கள நிலவரப்படி நமக்கு தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட வாக்கும் வாங்கக்கூடிய இடத்துல யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியோட இசை மதிவாணன் தான் இருக்கிறாரு. ஏன்னா அவர் மேலே எந்தவித கரப்ஷனும் நீங்கள் சொல்ல முடியாது. இந்த மண்ணுக்காக தொடர்ந்து நின்றுட்டு இருக்கிறாரு. ஏதோ சீசன் பிஸ்னஸ் ஆட்டம் ஒரு சமயம் நின்றுட்டு ஒரு சமயம் நிற்காம இல்லை, தொடர்ந்து இந்த மண்ணுக்காக நிற்கிறாரு. ஏழ்மை குடும்பத்திலேருந்து வந்தவர், மிக நேர்மையானவர். அவர் மேலே எந்தவித குற்றமும் யாருமே சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக மக்கள் வந்து எல்லா மக்களும் வந்து வாக்கு வந்து அங்கே செலுத்துவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து சாதியை பற்றி நாம் பேசுறது இல்லைன்னா கூட அந்த சாதி தான் இந்த சமூகத்தில் வந்து நிறைய விஷயங்களை வந்து மாற்றிக்கிட்டு இருக்குது. இந்த அரசியல் வந்து தேர்தல் அரசியலில் சாதி வந்து முன்னாடி நிற்கிது அப்படிங்கிறத வந்து யாராலையும் மறுக்க முடியல. அப்படி பார்க்கும்போதும் இங்கே எல்லாம் நிற்கிறவங்க எல்லாருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட இங்கே இசை மதிவாணனுக்கு தான் எல்லாரும் சேர்ந்து அந்த வாக்கை போடுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா பொது வாக்கு வந்து யார் வாங்குறாங்களோ அவங்க தான் வெல்லுவாங்க. இப்போ அதைப்படி பார்க்க போகும்போது அதிமுக காரவங்களும் இசை மதிவாணனுக்கு வாக்கு செலுத்துவாங்க அப்படின்றாங்க. இப்போ இவர் ஜான் பாண்டியன் அண்ணன் இருக்கிறவங்களும் இசை மதிவாணனுக்கு வாக்கு செலுத்துவாங்க அப்படின்றாங்க. திமுகவில் இருக்கிறவங்களையும் சில பேர் நல்லவங்க இருக்கிறாங்க. அதில் வந்து என்னென்னா இந்த இயற்கை வளங்கள்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க இசை மதிவாணனுக்கு தான் வாக்கு செலுத்துவாங்கங்கிறாங்க. அதுபடி பார்க்கும்போது தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினரை யார் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசை மதிவாணன் தான் ஆவார். நாம் தமிழர் கட்சி தான் வெல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த தொகுதியை அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.